நாகை அருகே வயது முதிர்வு காரணமாக உயிரிழந்த தாயை அடக்கம் செய்ய பணம் இல்லாததால் மகன்களே சாக்கு மூட்டையில் கட்டி தைலமர தோப்பில் வீசிச் சென்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. மனதை கலங்கடிக்கும் சோக சம்பவத்தின் பின்னணி என்ன? ஆளுதான்டா, ஆளுதான். வேண்டாம். நாகை அருகே வடக்கு பொய்கைநல்லூர் காந்திமான் கடற்கரை சாலையில் உள்ள தைலமர தோப்பில் 2 நாட்களுக்கு முன்பு சந்தேகத்திற்கிடமாக சாக்கு மூட்டை ஒன்று கிடந்துள்ளது. அதிலிருந்து துர்நாற்றம் வீசியதால் சந்தேகமடைந்த அப்பகுதி மக்கள் நாகை டவுன் போலீசாருக்கு உடனே தகவல் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு துணை காவல் கண்காணிப்பாளர் ராமச்சந்திரமூர்த்தி தலைமையிலான போலீசார் விரைந்து வந்தனர். அங்கிருந்த சாக்கு மூட்டையை பிரித்து பார்த்தபோது அதில் அழுகிய நிலையில் பெண் சடலம் இருந்தது தெரிய வந்தது. மர்ம நபர்கள் அந்த பெண்ணை கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி தைலமர தோப்பில் வீசிச் சென்றார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று பல்வேறு கோணங்களில் நாகை டவுன் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மருத்துவ குழுவினர் சம்பவ இடத்திற்கே வரவழைக்கப்பட்டு உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டது. சிசிடிவி கேமரா பதிவுகளையும் போலீசார் தீவிரமாக ஆய்வு செய்து வந்தனர். போலீசாரின் தீவிர விசாரணையில் சாக்கு மூட்டையில் சடலமாக கிடந்தது வேளாங்கண்ணி ஆரியநாட்டு தெருவைச் சேர்ந்த 75 வயதான மும்தாஜ் என்பது தெரிய வந்தது. உடனடியாக அவரது வீட்டுக்கு சென்ற போலீசார் அங்கிருப்பவர்களிடம் நடத்திய விசாரணையில் அதிர்ச்சி தகவல்கள் தெரிய வந்தது. வேளாங்கண்ணி ஆரியநாட்டு தெருவைச் சேர்ந்த உசேன் என்பவரது மனைவிதான் சடலமாக மீட்கப்பட்ட மும்தாஜ். இவர்களுக்கு சையத் சுல்தான் இப்ராஹிம் என்ற 2 மகன்களும் ஜீனத்தம்மாள் என்ற மகளும் உள்ளனர். டீ கடையில் வேலை பார்த்து வந்த உசேனின் வருமானத்தை மட்டுமே நம்பி குடும்பம் இருந்து வந்தது. கடந்த ஏப்ரல் மாதம் வயது முதிர்வு காரணமாக உசேன் உயிரிழந்தது குடும்பத்தினரை மீள முடியாத சோகத்தில் ஆழ்த்தி உள்ளது. இந்த சூழலில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வயது முதிர்வு காரணமாக மும்தாஜும் இயற்கை மரணம் அடைந்தார். அவரது உடலை அடக்கம் செய்ய போதிய பொருளாதார வசதி இல்லாததால் மகன்களான சையத் சுல்தான் இப்ராஹிம் ஆகிய 2 பேரும் சேர்ந்து தாய் மும்தாஜின் உடலை சாக்கு மூட்டையில் கட்டி வடக்கு பொய்கைநல்லூர் தைலமர தோப்பில் வீசிவிட்டு சென்றுள்ளனர் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. அடக்கம் செய்ய வசதி இல்லாததால் தாயின் உடலை மகன்களே சாக்கு மூட்டையில் கட்டி தைலமர தோப்பில் வீசிச் சென்ற சம்பவம் நாகையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.